இந்த ரவுண்டு கட்டி அடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேரை பிசாசிங்க ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்கான். எஸ், ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ ரவுண்டு கட்டுற. ரவுண்டு படாதபாடு படுத்துன அந்த சைத்தான உன்னைய கிறுக்கு பயலாக்குன அந்த பிசாச நீ என்ன செய்ய போறனா? ரவுண்டு கட்டி அடிக்க போற. ரவுண்டு பாஸ்டர் என்னை ரவுண்டு கட்டினதெல்லாம் வெளியே சொன்ன வெக்க கேடு பாஸ்டர். தனியா இருக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணிவிட்டான்? ரவுண்டு கட்டி அடிச்சிட்டான். ரொம்ப டேமேஜ் ஆகி போய் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இருக்கிறேன். உங்களை அடிச்சவனை அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? விட்டுருவீங்களா? நீங்க அவனை ரவுண்டு கட்டணும்னா ஆவியானவர் உங்களை சரவுண்ட் பண்ணணும். unless you are surrounded by the presence of God, நீ ஆண்டவர் என்கிற சமூகத்தினால நீ மூழ்கி இருக்காத பட்சத்துல உன்னை பார்த்து சவுண்ட கொடுக்கிற பிசாசுக்கு. கோலியாத்து சவுண்ட கொடுத்தான். ஆனா சவுண்ட கொடுக்கிற கோலியாத்த ரவுண்ட் கட்டி அடிக்கிற ஒருத்தன் இருந்தானா? ஆமே, அவனை சரவுண்ட் பண்ணின ஹோலி ஸ்பிரிட் இருந்தாரா? பொல்லாத ஆவி சவுண்ட கொடுத்துக்கிட்டு இருக்கான். எஸ். ஆனா இந்த ஜெனரேஷன் தான், இந்த தலைமுறை தான் சவுண்ட கொடுக்கிற பிசாச ரவுண்ட் கட்டி அடிக்கிற. ரவுண்டா நெல்லு சுத்தி ஓனாய் வருது. ரவுண்டா நெல்லு சுத்தி ஓனாய் வருது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அத பிடிக்க ஓனாயும் வட்டம் போடுது. ஆட்டுக்குட்டி உள்ள இருக்குது, அத பிடிக்க ஓனாயும் வட்டம் போடுது. விடாத ஓனாய உள்ள விடாத. பார்த்துக்கோ கவனமா ஆட்ட பார்த்துக்கோ. விடாத ஓனாய உள்ள விடாத. பார்த்துக்கோ கவனமா உன்ன பார்த்துக்கோ. ரவுண்டா நெல்லு சுத்தி வானாய் வருது. ரவுண்டா சுத்தி வானாய் வருது. ரவுண்ட் கட்டுறதுனா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தினால அப்படி fully surrounded by the presence of God.